வணக்கம். வெல்கம் டு பாசிட்டிவ் மிஷன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம லைஃப்பில் தினசரி குடும்பம், நண்பர்கள், உடன் பணிபுரியறவங்க என பலருடன் நம்ம பழகுறோம். இந்த உறவில் நல்லவங்களை அடையாளம் காண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நல்ல உறவுகள் நம் வாழ்க்கையை வளமாக்கும். அதே வேளையில் தவறான உறவுகள் மன உளைச்சலையும் துன்பத்தையும் தரும். ஒருத்தவங்களை பார்த்த உடனே அவங்க நல்லவங்களா கேட்டவங்களா அப்படின்னு நம்ம முழுமையாக கணிக்கிறது கஷ்டம்தான். ஆனால் சில எளிய அணுகுமுறைகளை கொண்டு அவங்கள நம்ம பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தருடைய கேரக்டர் நம்ம கெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுடைய வெளிப்புற தோற்றத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம முடிவு செய்ய முடியாது. மாறாக அவர்களுடைய செயல்களையும் பழக்க வழக்கங்களையும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். ஒருத்தவங்க மற்றவங்களை குறிப்பாக நமக்கு கீழ்நிலையில் உள்ளவங்களை எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய பண்பை மதிப்பிடலாமா. உதாரணமாக ஒரு கடை ஊழியரையோ இல்லை துப்புரவு பணியாளரையோ மரியாதை குறைவாக நடத்துகிற ஒருவர் மற்றவங்க கிட்டையும் அவ்வாறே நடந்துக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லார்கிட்டையுமே சம மரியாதையோடு பழகிறவங்க தான் உண்மையாக நல்லவங்களாகவே இருக்க முடியும். உரையாடலின் போது ஒருவர் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். ஒருத்தவங்க பேசும்போது மற்றவங்க பேச்சை கவனமாக கேட்குறாங்களா இல்லைனா தன்னுடைய கருத்தை மட்டுமே திணிக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். பிறர் பேசும்போது குறுக்கிடாமல் பொறுமையாக கேட்பவர்கள் நல்ல பண்பு கொண்டவங்க. மேலும் மற்றவர்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவங்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் மனப்பான்மை உள்ளவங்களையும் நம்ம நல்லவர்னு சொல்லலாம். மற்றவங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதல் கூறும் மனப்பான்மையும் ஒரு சிறந்த குணம்னு நம்ம சொல்கிறோம். ஒருத்தவங்களுடைய செயல்கள் அவங்களுடைய குணத்தை வெளிப்படுத்தும். உதவி தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய்யறது, பிறருக்கு தானம் செய்யறது, இந்த மாதிரி செயல்கள் அவங்களுடைய இறக்க குணத்தை காட்டும். இருப்பினும் வெளிப்புற தோட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒருத்தவங்களை நம்ம எடப்பட முடியாது. சில சமயங்களில் ஒருத்தவங்க வெளிப்புற தோட்டத்திற்கு மிகவும் நல்லவராக தோன்றலாம், ஆனால் அவங்களுடைய உண்மையான நோக்கம் வேறாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி சமயங்களில் ஒருத்தவங்களை பற்றி உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படிங்கிறத கவனித்து அதன்படி நடக்கிறது சிறப்பு. சில நேரங்களில் நம்மளுடைய மனசு சிலரை விட்டு விலகி இருக்க சொல்லும். அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் நம்மளுடைய உள்ளுணர்வு மதிக்கிறது தான் நமக்கு நல்லது. ஒருத்தவங்களை முழுமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நேரம் தேவை. அவசரப்பட்டு எந்த முடிவையுமே எடுக்கக்கூடாது. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், செயல்கள் மற்றும் பிறருடனான உறவுகள் எல்லாத்தையுமே கவனித்து பொறுமையாக அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம முடிவெடுக்கணும். இந்த கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு மோட்டிவாக பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மேலும் இந்த மாதிரியான கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாசிட்டிவ் மிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.